السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் எனும் கிதாபினுடைய 11ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 11ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் பார்க்க இருக்கும் விஷயம், ஆரம்ப காலத்தில் ஹதீஸ் ஒன்று சேர்க்கப்படவில்லை ஏன் என்பது குறித்துதான் இன்றைய பாடத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதனுடைய முதல் பாகம், அதாவது ஹதீஸ் ஒன்று சேர்க்கப்படுவதுனா கிதாபினுடைய, அதாவது புத்தக வடிவில் எழுத்து வடிவிலே ஹதீஸ் ஒன்று சேர்க்கப்படுவது என்பது ஆரம்ப காலத்தில் நடைபெறல. இந்த ஆரம்ப காலம் அப்படின்னா என்ன என்பதை நாம ஒரு சிறிய விளக்கத்தோடு பார்ப்போம். பொதுவா இஸ்லாத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் 4 ஹிலாஃபத்து இஸ்லாத்தில் நடைபெற்றிருக்கு. ஹிலாஃபத் அப்படின்னா பிரதிநிதித்துவம் அர்த்தம். நம்ம விளங்குறதுக்காக ஆட்சி காலம் அப்படின்னு விளங்கிக்கலாம். ஹிலாஃபத்துல் ராஷிதா, ஹிலாஃபத்துல் உமவியா, அல் ஹிலாஃபத்துல் அப்பாசியா, அல் ஹிலாஃபத்துல் உஸ்மானியா அப்படின்னு 4 ஹிலாஃபத்து இஸ்லாமிய வரலாற்றிலே பிரசித்தி பெற்றது. ஹிலாஃபத்துர் ராஷிதா அப்படின்னா நம்முடைய சஹாபாக்கள் செய்துனா அபூபக்கர், செய்துனா உமர், செய்துனா உஸ்மான், செய்துனா அலி ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களின் மூலமாக நடைபெற்ற அந்த ஹிலாஃபத், அந்த ஆட்சிக்கு பெயர் தான் அல் ஹிலாஃபத்துர் ராஷிதா என்று நாம சொல்வோம். இது ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது. அதை தொடர்ந்து அல் ஹிலாஃபத்துல் உமவியா என்கிற ஒரு ஆட்சி, நம்முடைய இஸ்லாமிய ஆட்சி தான். அது ஹிஜ்ரி 41 தொடங்கி ஹிஜ்ரி 132 வரை அந்த ஆட்சி நடைபெற்றது. அதை தொடர்ந்து அல் ஹிலாஃபத்துல் அப்பாசியா என்பார்கள். அது ஹிஜ்ரி 133 அதுல தொடங்கி 923 ஹிஜ்ரி 923 வரை அந்த ஆட்சி நடைபெற்றது. அதே போன்று ஹிலாஃபத்துல் உஸ்மானியா என்பது ஹிஜ்ரி 924 அதில் தொடங்கி ஹிஜ்ரி 1342 வரை அந்த உஸ்மானிய ஆட்சி என்பது நடைபெற்றது. இப்படி இஸ்லாத்தினுடைய அந்த ஆட்சி என்பது, சாம்ராஜ்யம் அமைக்கப்பட்ட அந்த ஆட்சி என்பது இப்படி 4ஆக பிரிக்கப்பட்டு நமக்கு வரலாறுகளிலே பார்க்கலாம். இங்க நாம் ஆரம்ப காலம் அப்படின்னு குறிப்பிட்டது அல் ஹிலாஃபத்துர் ராஷிதா. அந்த சஹாபாக்களால் ஆட்சி அமைக்கப்பட்ட அந்த ஹிலாஃபத்துர் ராஷிதா, அந்த காலத்தில் ஹதீஸ் ஒன்று சேர்க்கப்படவில்லை. அதை தொடர்ந்து வந்த அல் ஹிலாஃபத்துல் உமவியாக்களுடைய ஆட்சி காலத்துலதான் ஹதீஸு கிதாபு வடிவிலே, எழுத்து வடிவிலே, புத்தக வடிவிலே ஒன்று சேர்க்கப்படுகிறது. அது எப்படி என்றெல்லாம் அடுத்த பாடங்களை நாம பார்க்கலாம். இப்போ ஹிலாஃபத்துர் ராஷிதா, அந்த சஹாபாக்களுடைய ஆட்சி அமைக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஏன் ஹதீஸ் ஒன்று சேர்க்கப்படவில்லை? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயும் சரி, அவர்களை தொடர்ந்து வந்த 4 ஹலீஃபாக்களுடைய அந்த காலத்திலேயும் சரி, ஹதீஸ் என்பது எழுத்து வடிவிலே, கிதாபு வடிவிலே, புத்தக வடிவில் ஒன்று சேர்க்கப்படவில்லை. என்ன காரணம் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய பாடம் தான் இந்த பாடம். அதில் ஒரு 5 காரணங்களை நமக்கு சொல்லி தருவாங்க முசன்னிஃப் அவர்கள். அதில் இந்த முதலாம் பாகத்திலே நாம 4 காரணங்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவது காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக மிக முக்கியமான ஒரு விஷயத்திலே நாம முக்கியத்துவம் செலுத்துகிற பொழுது ஒரு சில நேரங்களில் முக்கியமானதை நாம கவனம் கொஞ்சம் குறையும். அதே போன்றுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் குர்ஆனிற்கு அவர்கள் அளித்து வந்த முக்கியத்துவம், அதை படிப்பது, ஓதுவது,
ஆய்வு செய்வது என்று அதற்கு அவர்களால் அளிக்கப்பட்ட அந்த முக்கியத்துவம் என்பது ஹதீஸ் விஷயத்திலே அவர்களை கொஞ்சம் திரும்ப விடாமல் ஆக்கிவிட்டது என்று நமக்கு சொல்லித்தராங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கமோ அல்லது சஹாபாக்களின் பக்கமோ கவனக்குறைவோ கவனக்குறைவு, அலட்சியம் போன்றவற்றை சேர்ப்பது என்ற அர்த்தத்தில் அல்ல. இங்கே குறிப்பிடுவது ஹதீஸு கிதாபு வடிவிலே ஏன் ஒன்று சேர்க்கப்படலைன்னா, அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் குர்ஆனிற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள் என்பதாக முதல் காரணத்தை நமக்கு சொல்லித்தராங்க. இரண்டாவதாக முசன்னிஃப் என்ன காரணத்தை நமக்கு சொல்லித் தராங்கன்னா, பொதுவா இந்த ஹதீஸுகள், அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொற்கள், செயல்கள் என அனைத்தையும் ஒன்று சேர்ப்பது, எழுத்து வடிவிலே ஒன்று சேர்ப்பது அப்படிங்கிறது அதிகமான சஹாபாக்கள் கடும் முயற்சி செய்தால்தான் அது நடக்கும். ஆனா அன்றைய காலத்தில் இதுல சில சிரமங்கள் இருந்தது. என்ன சிரமம் அப்படின்னா, எழுதுவதற்குண்டான திறமை மிக்கவர்கள் அந்த காலத்துல குறைஞ்சிருந்தாங்க. விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் எழுதக்கூடிய மக்கள் அந்த காலத்துல இருந்தாங்க. அதனால எழுத்து என்பது அந்த காலத்துல சாதாரண விஷயம் அல்ல. அப்போ அதனாலும் ஹதீஸ் என்பது எழுத்து வடிவில் ஒன்று சேர்க்கப்படவில்லை அப்படிங்கிற இரண்டாவது காரணத்தை நமக்கு முசன்னிஃப் சொல்லித் தராங்க. அதே போன்று மூன்றாவது காரணமாக முசன்னிஃப் நமக்கு என்ன சொல்லித் தராங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்தில், அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அந்த காலகட்டத்தில் ஹதீஸை எழுதி வைப்பதற்கு ஒரு தடை இருந்தது. யாரும் ஹதீஸை எழுதக்கூடாது. குர்ஆன் வசனங்களை எழுதி வையுங்கள். எழுதி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது ஹதீஸிலேயே பதிவு செய்யப்பட்ட வார்த்தை தான். ஆனால் அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள், என்ன செய்ய வேண்டாம்? நீங்கள் ஹதீஸை எழுதி வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவும் சஹாபாக்களுக்கு அங்கே இடப்பட்டிருந்தது. அதனாலதான் அன்றைய காலத்துல ஹதீஸ் என்பது எழுதி வைக்கப்படவில்லை என்கிற காரணத்தை மூன்றாவது காரணமாக நமக்கு சொல்லித் தராங்க. அது என்ன ஹதீஸ், எங்க அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் என்பதை எல்லாம் நாம் இந்த முஸ்தலஹுல் ஹதீஸ் இந்த கிதாபினுடைய பாடத்தின் வரிசையுடைய முதல் பாடத்தில் நாம தெளிவான முறையில சொல்லி இருந்தோம். அப்ப 3 காரணங்கள் முடிஞ்சது. 4வது காரணமாக என்ன சொல்லி தராங்கன்னா, பொதுவா அரபு மக்கள் அவர்களிடத்தில் இருந்த ஒரு தன்மை உம்மியத், அதாவது எழுதுவதற்கும் படிப்பதற்கும் அறியாத ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருந்தது. அதனால அந்த அரபு மக்கள் ஒரு விஷயத்த நாம நினைவு வைக்கணும், ஒரு விஷயத்தை எப்படி அவங்க பாதுகாப்பாங்கன்னா, அவங்க நினைவாற்றலின் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அவர்களுடைய நினைவாற்றலின் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு அந்த நினைவாற்றலில் அதை சேமித்து வைப்பவர்களாக தான் அரபு மக்கள் இருந்தாங்க. அதனால் அவர்களுக்கு எழுதி வைக்கணும் அப்படிங்கிற தேவை அவங்களுக்கு ஏற்படல. எந்த ஒரு விஷயத்தை நினைவுல வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக, அதன் மீது நம்புபவர்களாக அந்த அரபு மக்கள் இருந்திருந்தாங்க. எழுதி வைக்கக்கூடிய தேவை என்பது அவங்களுக்கு ஏற்படல. இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை எழுதி வைப்பதற்குண்டான காரணம் என்னன்னா, பொய்யான செய்தியாக அது மாற்றப்பட்டு விடக்கூடாது. எழுதி வைத்தால் அது உண்மையாயிரும். இப்படித்தான் அப்படின்னு. அரபு மக்கள் அன்றைய சஹாபாக்களுடைய மனதுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஒரு பொய்யான ஒன்று எப்படி பரப்பப்படும்? ஒரு நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு செய்தியை சொன்னதாக எப்படி சொல்வார்? அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தவர்களாக அன்றைய அரபு மக்களான சஹாபாக்கள் இருந்திருந்தாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது எப்படி ஒரு பொய்யான செய்தி பரவப்படும்? அவர்கள் சொல்லாத ஒன்று எப்படி யார் சொல்லப் போகிறார்? அப்படிங்கிறதெல்லாம் சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு பொய்யான செய்தி வருவது என்பதே அவங்க சிந்தனைக்கு எட்டாத ஒண்ணா இருந்தது. அதனால சஹாபாக்கள், ஆரம்ப காலத்து அரபு மக்களான சஹாபாக்கள் அதை எழுதி வைக்கணும்ங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவில்லை. இதை ஒரு 4வது காரணமாக முசன்னிஃப் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படி இந்த 4 காரணத்தை தான் நாம இந்த கித்தாப்ல இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கிறோம். வாங்க இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள்ளால் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தத்வீனுல் ஹதீஸ், அந்த ஹதீஸை ஒன்று சேர்த்தல். அந்த ஹதீஸ்னா அல் ஹதீசுன் நபவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சார்ந்த அந்த ஹதீஸை ஒன்று சேர்த்தல். தத்வீன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்களை நாம லுகத்து கிதாபுகள்ல பார்க்கலாம். ஒன்று சேர்த்தல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிற மாதிரி கோர்வை செய்தல், வரிசைப்படுத்துதல், எழுதி வைத்தல், நிறைய அர்த்தங்கள் தத்வீன்ங்கிற வார்த்தைக்கு நாம பார்க்கலாம்.
அதில் நாம இங்க தேர்வு செஞ்சது ஒன்று சேர்த்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அதான் ஹதீஸை ஒன்று சேர்த்தல் எனும் தலைப்பிலே இந்த பாடத்தை நாம துவங்க இருக்கிறோம். பாருங்க, லம் யுதவ்வனில் ஹதீசு ஃபி அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வலா ஹுலஃபாஇஹிர் ராஷிதீன லில் அஸ்பாபித் தாலியதி. லம் யுதவ்வன் ஒன்று சேர்க்கப்படவில்லை, அல் ஹதீசு ஹதீசுன் நபவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சார்ந்த அந்த ஹதீஸை ஒன்று சேர்க்கப்படவில்லை. ஃபி அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒன்று சேர்க்கப்படவில்லை ஹதீஸ் என்பது. வலா ஹுலஃபாஇஹிர் ராஷிதீன, நெஹியுடைய லமீர் யார்னா முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஹுலஃபான் என்ன அர்த்தம்? பிரதிநிதிகள். ஹலீஃபத்துங்கிற வார்த்தையுடைய பன்மைதான், ஜம்உ தான் இந்த ஹுலஃபா என்பது, பிரதிநிதிகள். அர்-ராஷிதீன அப்படின்னா நேர்வழி பெற்ற. அப்ப நேர்வழி பெற்ற அவர்களினுடைய ஹலீஃபாக்களினுடைய பிரதிநிதிகளினுடைய காலத்திலேயும் ஹதீஸ் என்பது ஒன்று சேர்க்கப்படவில்லை. இந்த லம் யுதவ்வன் அப்படிங்கிற அந்த மானா இங்க திரும்ப கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயும் சரி, அவர்களை தொடர்ந்து வந்த நேர்வழி பெற்ற அவர்களுடைய ஹலீஃபாக்களான அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியுல்லாஹு தஆலா அன்ஹும் இவர்களுடைய காலகட்டத்திலேயும் என்னது ஹதீஸ் என்பது ஒன்று சேர்க்கப்படவில்லை. எதனால? லில் அஸ்பாபி தாலியதி, பின்வரக்கூடிய காரணங்களுக்காக வேண்டி. இப்ப பின்னாடி நமக்கு ஒரு சில காரணங்களை சொல்ல போறாங்க. அந்த காரணங்களால் தான் ஹதீஸ் என்பது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலேயும் சரி, அவர்களை தொடர்ந்து வந்த சஹாபாக்களான அந்த ஹுலஃபாக்கள் ஹலீஃபாக்களினுடைய காலகட்டத்திலேயும் ஹதீஸ் என்பது ஒன்று சேர்க்கப்படவில்லை. என்ன காரணத்தினால ஒன்று சேர்க்கப்படல அப்படிங்கிற செய்தியை நமக்கு ஆரம்பமாக சொல்லித்தராங்க பாருங்க. அதற்கு சுமார் ஒரு 5 காரணங்களை முஸன்னிஃப் நமக்கு சொல்றாங்க. இந்த 5 காரணங்களால் தான் இந்த ஆரம்ப காலமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயும் அதே போன்று ஹலீஃபாக்களுடைய காலத்திலேயும் என்னது ஹதீஸ் என்பது ஒன்று சேர்க்கப்படவில்லை. அதுல முதல் காரணம் என்ன அப்படின்னு குறிப்பிடுறாங்க பாருங்க. இன்னஹ்திமாமர் ரசூலி வ ஸஹாபதிஹி மின் பஅதிஹி பில் குர்ஆனில் கரீமி. இஹ்திமாம் அப்படின்னா முக்கியத்துவம் வழங்குதல். அப்ப இன்னஹ்திமாமர் ரசூலி, அர் ரசூல்னா யாரு? முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தூதர்னா இங்க முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முக்கியத்துவம் வழங்குதல் ஆகிறது. வ ஸஹாபதிஹி மின் பஅதிஹி, இந்த ஹீ உடைய தமீர் யாரு? அர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகிலிருந்தும் அவர்களினுடைய இந்த ஹீ உடைய தமீரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகிலிருந்து அவர்களினுடைய தோழர்களினுடைய முக்கியத்துவம் வழங்குதல் ஆகிறது. அஸ்ஸஹாபத்தி என்பதை அர் ரசூலில் அத்ஃப் செய்யணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பிறகு வந்த அவர்களுடைய தோழர்களினுடைய அந்த முக்கியத்துவம் வழங்குதல் ஆகிறது. எதை கொண்டுள்ள முக்கியத்துவம் வழங்குதல்? பில் குர்ஆனில் கரீமி, சங்கையான குர்ஆனை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பிறகு உள்ள அவர்களுடைய தோழர்களினுடைய அந்த முக்கியத்துவம் வழங்குதலாகிறது. இன்னும் வதவஃபுரஹும் அலா ஹிஃப்திஹி வ திலாவத்திஹி வ திராசத்திஹி. வதவஃபுரஹும், தவஃபுரங்கிறத நாம இஹ்திமா மேல அத்ஃபு செய்யணும். தவஃபுர் அப்படின்னா என்னதுன்னா முழு கவனம் செலுத்துதல் அப்படிங்கிற அர்த்தத்தை நாம கொடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, தவஃபர அப்படிங்கிற வார்த்தைக்கு லுகத்து கிதாபுகள்ல என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா, இத்தஜஹத் ஹிம்மத்துஹு இலா ஷைஇன், ஒரு நபரினுடைய கவனம், எண்ணம் ஒரு காரியத்தின் பக்கமாக திரும்புதல் அப்படிங்கிற அர்த்தம். அப்ப இதனாலதான் நாம தவஃபர தவஃபுர் அப்படிங்கிறதுக்கு முழு கவனம் செலுத்துதல் அப்படின்னு அர்த்தம் வச்சிருக்கிறோம். அப்ப அர்த்தம் பாருங்க, வத்தவஃபுரஹும், அவர்களினுடைய, யார் இந்த ஹும்முடைய மர்ஜி யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
அந்த ஸ்வஹாபாக்கள் அப்படிங்கிறத பார்த்து போகக்கூடியதாக இருக்கும். அப்ப பாருங்க, அவர்களினுடைய முழு கவனம் செலுத்துதலாகிறது. இன்னும் அவர்களினுடைய முழு கவனம் செலுத்துதலாகிறது. எதன் மீது முழு கவனம் செலுத்துதல்? அலா ஹிஃபுதிஹி, ஹியுடைய லமீர் இந்த அல் குர்ஆன், அந்த குர்ஆனை மனனம் செய்வதன் மீதும், வ திலாவதிஹி, அந்த குர்ஆனை, இதுவும் இந்த குர்ஆன் தான், அந்த குர்ஆனை இன்னும் ஓதுவதன் மீதும், வ திராசத்திஹி, இந்த ஹியும் இந்த குர்ஆன் தான், அந்த குர்ஆனை ஆய்வு செய்வதன் மீதும் அவர்களினுடைய அந்த முழு கவனம் செலுத்துதலாகிறது. இன்னுடைய கபர் எது? சர்ஃபுஹும் அனில் இஹ்திமாமி பி தத்வீனில் ஹதீசி. சர்ஃபுஹும் அப்படின்னா அசல்ல சர்ஃப் அப்படிங்கிறது ஒரு மஸ்தர், திருப்புதல் அப்படிங்கிற அர்த்தம். ஆனா மஸ்தருக்கு நாம இஸ்மு ஃபாயிலுடைய அர்த்தம் கொடுக்கும் பலமே உண்டு. சர்ஃபுக்கு ஸ்வாரிஃப்னு அர்த்தம் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய கிதாபுகள் நாம் பார்க்கலாம், அங்க மஸ்தருக்கு இஸ்மு ஃபாயில் அர்த்தத்தை கொடுப்பது வளமையில் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஷரஹ் தஹ்தீப் அப்படிங்கிற கிதாபை நாம அதிகமான அரபிக் கல்லூரிகள்ல இல்முல் மந்திக்குடைய ஃபன்ல ஓதுவோம். அங்க ததுக்கிரத் அப்படிங்கிற மஸ்தருக்கு இஸ்மு ஃபாயிலுடைய அர்த்தமான முதக்கிர் அப்படின்னு கொடுப்பாங்க. நினைவு படுத்துதல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நினைவுபடுத்தக்கூடியதுன்னு அர்த்தம் கொடுக்கிற வளமை நிறைய கிதாபுகள்ல உண்டு. அதுல இந்த ஒரு கிதாப் உதாரணம். அந்த அடிப்படையில் நாம சர்ஃப் அப்படிங்கிற அந்த மஸ்தருக்கு ஸ்வாரிஃப்னு அர்த்தம் கொடுக்கணும். பாருங்க, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் குர்ஆனை கொண்டு முக்கியத்துவம் வழங்குவதும், இன்னும் அவர்கள் அதை மனனம் செய்வது, ஓதுவது, ஆய்வு செய்வதன் மீது அவர்களுடைய முழு கவனம் செலுத்துதலாகிறது. சொர்ஃபுஹும், அவர்களை திருப்பக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஹும்முடைய லமீர் மர்ஜிஉம் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் தான். எதை விட்டும் அவர்களை திருப்பக்கூடியதாக இருக்கிறது? அனில் இஹ்திமாமி பி தத்வீனில் ஹதீசி, ஹதீஸை ஒன்று சேர்ப்பதை கொண்டு முக்கியத்துவம் வழங்குவதை விட்டும் அவர்களை திருப்பக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப என்ன சொல்ற வராங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் குர்ஆனிற்கு அவங்க அளித்த முக்கியத்துவம், அதை மனனம் செய்யறது, ஓதுறது, ஆய்வு செய்வதுன்னு அவர்கள் அளித்த அந்த அந்த முக்கியத்துவம் என்பது ஹதீஸை கோர்வை செய்வதை விட்டும் ஒன்று சேர்ப்பதை விட்டும் அவங்கள திருப்பிருச்சு அப்படிங்கிற செய்திய முதல் காரணமாக நமக்கு சொல்லித்தராங்க. இரண்டாவதாக நமக்கு அந்த காரணத்தை சொல்லித்தராங்க பாருங்க. இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, கான ததுவீனு அக்வாலின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வ அஃஆலிஹி வ முஆமலாத்திஹி யஹ்தாஜு இலா தஃபர்ருகி அததின் கபீரின் மினஸ் ஸஹாபதி. கான ஆகியிருந்தது, ததுவீனு அக்வாலின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சொற்களை ஒன்று சேர்ப்பது ஆகியிருந்தது. வா ஃபஆலிஹி, இன்னும் அவர்களினுடைய, இந்த ஹீவுடைய லமீரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃஆல் அப்படிங்கிறத நாம அக்வால்ல அத்ஃபு செய்யணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய செயல்களை ஒன்று சேர்ப்பது ஆகியிருந்தது. வ முஆமலாத்திஹி, இந்த முஆமலாத்தை நாம இந்த அக்வால்ல அத்ஃபு செய்யணும். ஹீவுடைய லமீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கொடுக்கல் வாங்கல்கள், இன்னும் அவர்களினுடைய செயல்கள், இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சொற்களை ஒன்று சேர்ப்பது ஆகியிருந்தது. எப்படி ஆகியிருந்தது? கானவுடைய ஹபர் எது? யஹ்தாஜு, தேவைப்படக்கூடியதாக. எதன் பக்கம் தேவைப்படக்கூடியதாக? இலா தஃபர்ருகி அததின் கபீரின் மினஸ் ஸஹாபதி. தஃபர்ருக் அப்படின்னு சொன்னா லுகத்து கிதாபுகள் எழுதுறாங்க பதுலுல் ஜுஹுத், அதாவது நம்முடைய முழு முயற்சியையும் செலவு செய்தல் அப்படின்னு அர்த்தம். முழு முயற்சியையும் வழங்குதல் அப்படின்னு. அப்போ சஹாபாக்களிலிருந்து பெரிய எண்ணிக்கையினுடைய முழு முயற்சியை வழங்குதலின் பக்கம் தேவையாக கூடியதாக ஆகியிருந்தது. முழு முயற்சியை வழங்குவதன் பக்கம்னா என்னது? கடுமையான அர்ப்பணிப்பின் பக்கம். சஹாபாக்களிலிருந்து அதிகமான பெரும் எண்ணிக்கை கொண்ட சஹாபாக்களினுடைய முழு அர்ப்பணிப்பும் இதற்கு தேவைப்படக்கூடியதாக இருந்தது. எதற்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களையும் செயல்களையும் கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா ஒரு பெரும் கொண்ட சஹாபாக்களுடைய முழு அர்ப்பணிப்பு தேவைப்படக்கூடியதா இருந்தது. ஆனா வஃபீ தாலிக, அதிலே இருக்கிறது. எதிலே? தாலிக்கவுடைய இஷாராவை நாம இந்த தஃபர்ருகுல கொண்டு போலாம். அதிகமான சஹாபாக்களுடைய அந்த முழு முயற்சியை செலவு செய்தல், அந்த அர்ப்பணிப்பதிலே இருக்கின்றது.
என்ன இருக்கின்றது? மினல் மஷக்கத்தி வல் உஸ்ரி. மஷக்கத்தினாலும் உஸ்ர்னாலும் அர்த்தங்கள் ஒன்றுதான், சிரமம், கஷ்டம். அப்ப சிரமத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் அதிலே இருக்கின்றது மா லா யஹ்ஃபா, மறைவாகாத ஒன்று இருக்கின்றது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த சஹாபாக்கள், அதிகமான சஹாபாக்கள், பெரும் எண்ணிக்கை கொண்ட சஹாபாக்கள் முழு அர்ப்பணிப்பை அங்க செலுத்துவதிலே என்ன இருக்குதுன்னா, நிறைய கஷ்டங்கள் இருக்குது என்பதை சொல்றாங்க. இந்த மாவுடைய பயான் தான் இந்த மின் என்பது. சில நேரங்கள்ல மா, பொதுவாக மாவுடைய பயான், அதாவது மா அப்படின்னா என்னன்னு விளக்குவது பின்னாடிதான் வரணும். ஆனா சில நேரங்கள்ல பார்க்கலாம் மாவிற்கு முன்னாடியே அதை விளக்கிடும். அப்போ வஃபீ தாலிக, இன்னும் ஒரு முறை நாம சொல்றோம் பாருங்க, தாலிக அதிலே, எதிலே? அந்த சஹாபாக்களிலிருந்து பெரும் எண்ணிக்கை கொண்டவர்களுடைய அந்த முழு முயற்சியை செலவு செய்வதிலே இருக்கின்றது மாலா யஹ்ஃபா, மறைவாகாத ஒன்று. அந்த மறைவாகாத ஒன்று என்னது? மின்னல் மஷக்கத்தி வல் உஸ்ரி, சிரமத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் மறைவாகாத சில விஷயங்கள் அதிலே இருக்கின்றது. அப்ப எல்லா சஹாபாக்களும் அந்த எல்லா நேரத்தையும் முழு முயற்சியும் அர்ப்பணிக்குதல் அப்படிங்கிறது ஒரு சிரமமான காரியம். எதனால அப்படின்னா, ஃபா சபபியா ஃபகது கானல் காத்திபூன, ஃபகது கான நிச்சயமாக ஆகியிருந்தார்கள், அல் காத்திபூன யாரு? எழுத்தாளர்கள், எழுதக்கூடிய அந்த திறமை உள்ள அந்த மக்கள் ஆகியிருந்தார்கள். கில்லத்தன் குறைவாக, யுஅத்தௌன அலல் அஸ்வாபிஇ விரல்களின் மீது எண்ணப்படக்கூடிய குறைவானவர்களாகவே எழுதக்கூடிய மக்கள் ஆகியிருந்தார்கள். எப்போ? அந்த காலத்துல. வகானத்து வசாயிலுல் கிதாபத்தி அசீரத்தன், இன்னும் சொல்லப்போனா வகானத் ஆகி இருந்தது வசாயிலுல் கிதாபத்தி, எழுதுவதினுடைய கருவிகள், துணைகள். வசாயில்னு எனது எழுதுவதினுடைய கருவிகள்னு சொல்லலாம். அதே மாதிரி தொரீக்குன்னு அர்த்தம் இருக்கு. வசீலா அப்படிங்கிறதுக்கு தொரீக், வசாயில்னா தொராயிக், அதாவது வழிகள். அப்ப எழுதுவதினுடைய வழிகள் ஆகியிருந்தது அசீரத்தன், சிரமமானதாக ஆகியிருந்தது. அப்ப இப்படிப்பட்ட காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய ஹதீஸை ஒன்று சேர்ப்பது, கவுலுகளையும் அதாவது சொற்களையும் செயல்களையும் கொடுக்கல் வாங்கல் என அனைத்தையும் ஒன்று சேர்ப்பதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒன்றாக இருந்துச்சு அப்படின்னு இரண்டாவது காரணமாக நமக்கு இதை இங்க பதிவு செய்து தராங்க. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயும் அவர்களுக்கு பிறகு வாழ்ந்த சஹாபாக்கள் காலத்திலேயும் ஹதீஸிய ஒன்று சேர்க்கப்படலை அப்படிங்கிறதுக்கு இரண்டாவது காரணமாக என்ன சொல்லி தராங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொற்களையும் செயல்களையும் கொடுக்கல் வாங்கலன் அனைத்தையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா, ஒரு பெருங்கொண்ட எண்ணிக்கைக்குட்பட்ட சஹாபாக்களுடைய கடும் முயற்சி, அங்க கடுமையான அர்ப்பணிப்புகள் தேவைப்படக்கூடியதாக இருந்தது. அது அந்த காலத்துல கஷ்டமான ஒண்ணு. என்ன காரணம்னா, எழுதக்கூடிய மக்கள் ரொம்ப கம்மி. விரல் விட்டு எண்ணுற அளவுக்கு தான் மக்கள், எழுதக்கூடிய மக்கள் இருந்தாங்க. எழுதுவதற்குண்டான அந்த வழிகளும் கூட சிரமமா இருக்கு. பொதுவா ஒரு ஊர்ல தச்சர்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த ஊர்ல மரம் சார்ந்த பொருட்கள் அதிகமா இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ அதிகமாக, அவர்கள் சார்ந்த பொருட்கள் அந்த ஊர்ல அதிகமா இருக்கிறத நம்ம கண் கொண்டு பார்க்கலாம். அதே மாதிரிதான் அரபு நாட்டுல அந்த காலத்துல எழுதக்கூடிய மக்கள் குறைவா இருந்ததுனால அதற்கான வழிகளும் சிரமமானதாகவே இருந்துச்சு. இதனாலும் தான், இதுவும் ஒரு காரணம். இதனாலும் தான் ஹதீஸ் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயும், அதே போன்று அவர்களை தொடர்ந்து வந்த அந்த சஹாபாக்களான ஹலீஃபாக்களுடைய காலத்திலேயும் அந்த ஹதீஸ் என்பது ஒன்று சேர்க்கப்படவில்லை அப்படின்னு இரண்டாவது காரணமாக நமக்கு சொல்லித்தராங்க. இப்போ அதை தொடர்ந்து மூன்றாவது காரணமாக குறிப்பிடுறாங்க பாருங்க. இன்ன ஸஹாபத ரிضவானுல்லாஹி அலைஹிம் நுஹு ஃபி அவ்வலில் அம்ரி அன் கிதாபத்தில் ஹதீசி. இன்ன ஸஹாபத நிச்சயமாக ஸஹாபாக்கள், ரிضவானுல்லாஹி அலைஹிம் அவர்களின் மீது அல்லாஹ்வினுடைய பொருத்தம் உண்டாகட்டுமாக, துஆ. அப்போ நிச்சயமாக சஹாபாக்கள் ஆகிறவர்கள் நுஹு தடுக்கப்பட்டார்கள், ஃபி அவ்வலில் அம்ரி ஆரம்ப நிலையில், அல் அம்ருக்கு ஹால்னு அர்த்தம் இருக்கு, அல் ஹால். அப்ப ஆரம்ப நிலையில் அந்த சஹாபாக்கள் தடுக்கப்பட்டார்கள். எதை விட்டும் தடுக்கப்பட்டார்கள்? அன் கிதாபத்தில் ஹதீசி, ஹதீஸை எழுதுவதை விட்டும் தடுக்கப்பட்டார்கள். அப்ப ஹதீஸை எழுதி வைப்பதை விட்டும் தடுக்கப்பட்டிருந்தாங்க சஹாபாக்கள் ஆரம்ப காலத்துல. ஆரம்ப காலம்னா அந்த சஹாபாக்கள்
இருக்கக்கூடியதான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வாழ்க்கை ஜீவிதமான அந்த ஆரம்ப காலத்துல ஹதீஸை எழுதி வைப்பதை விட்டும் தடுக்கப்பட்டிருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஹஷியத்த ஐ யஹ்தலித்த பஅத ஸாலிக பில் குர்ஆனி. ஹஷியத்த பயந்ததற்காக வேண்டி. எதை பயப்படுறாங்க? ஐ யஹ்தலித்த அது கலக்குவதை. எது? யஹ்தலித்தவுடைய ஃபாயில் இந்த ஹதீஸ். அந்த ஹதீஸ் கலக்குவதை, அந்த ஹதீஸு கலந்து விடுவதை பயந்ததற்காக. பஅத ஸாலிக அதற்கு பிறகுனா இந்த ஸாலிகவுடைய முஷார் இலைஹியாக நாம இந்த அவ்வலுல் அம்ர வைக்கலாம். அந்த ஆரம்ப நிலைக்கு பிறகு அந்த ஹதீஸ் கலந்து விடுவதை பயந்ததற்காக. எதனோடு கலந்து விடுவதை? பில் குர்ஆனி குர்ஆனோடு. பாவுக்கு அர்த்தம் வைக்கலாம். இப்ப குர்ஆனோடு அந்த ஹதீஸ் கலந்து விடுவதை பயந்ததற்காக வேண்டி தடுக்கப்பட்டார்கள். இந்த பஅத ஸாலிக இந்த ஸாலிகவுடைய முஷார் இலைஹியாக நாம ஏன் இந்த அவ்வலுல் அம்ர வச்சனா, இந்த கிதாபத்துன்னு வைக்கலாம், எழுதி வைத்ததற்கு பிறகு அர்த்தம் வைக்கலாம். இருந்தாலும் இது முஅன்னஸா இருக்கு. ஸாலிக அது முதக்கர், அதாவது ஆண்பால், இது பெண்பாலுக்குரியதாக இருக்கு. அதை விட பொருத்தமான ஒன்றாக நாம இந்த அவ்வலுல் அம்ரை வைத்தால் கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். ஏன்னா இதுவும் ஆண்பால், இதுவும் ஆண்பாலை குறிக்கக்கூடியது. அப்போ ஆரம்ப காலத்திற்கு பிறகுனா என்ன அர்த்தம்? அதாவது பிற்காலத்தில் அப்படின்னு அர்த்தம். அப்ப அர்த்தம் எப்படி வரும் பாருங்க. ஹஷியத்த பயந்ததற்காக. எதை பயப்படுறாங்க? ஐ யஹ்தலித்த பஅத ஸாலிக பில் குர்ஆனி. பிற்காலத்தில் என்று அர்த்தம் வைக்கலாம், பொருத்தமா இருக்கும். பிற்காலத்தில் ஹதீஸு குர்ஆனோடு கலந்து விடுவதை பயந்ததற்காக வேண்டி. அப்போ அதனாலதான் சஹாபாக்கள் எதை தடுக்கப்பட்டாங்க? ஹதீஸை எழுதி வைப்பதை விட்டும் தடுக்கப்பட்டார்கள். அப்ப இவ்வாறு சஹாபாக்கள் தடுக்கப்பட்டதும் என்னதான் ஒரு அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயும் இந்த ஹலீஃபாக்களுடைய காலத்திலேயும் ஹதீஸ் ஒன்று சேர்க்கப்படாததற்கான ஒரு காரணமாக நம்முடைய முஸன்னிஃப் ரஹ்மஹுல்லா குறிப்பிடுகிறார்கள். அப்படி சஹாபாக்கள் அந்த தடுக்கப்பட்டார்கள் அப்படின்னா அதற்குண்டான ஹதீஸும் ஒன்று இருக்கு. ஹதீஸின் வழியாக தான் நமக்கு இந்த காரணத்தையும் பதிவு செய்றாங்க. அது என்ன ஹதீஸு, எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க என்பது குறித்த விஷயங்களை எல்லாம் நாம இந்த முஸ்தலஹுல் ஹதீஸினுடைய பாடம் 1ல நாம அழகான முறையில தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அடுத்து அதை தொடர்ந்து 4வது காரணமாக முஸன்னிஃப் குறிப்பிடுறாங்க பாருங்க. என்ன காரணம்? இன்னல் அரப, அன்னன்னு போட்டிருக்காங்க, நாம இன்னன்னு வாசிக்கலாம். ஏன்னா இது ஒரு ஜும்லாவினுடைய ஆரம்பம். அப்ப இன்னன்னு வாசிக்கிறது தான் பொருத்தமா இருக்கும். இது நுசுஹா பிழை, அதாவது பிரிண்டிங் மிஸ்டேக், அச்சு பிழையாக இருக்கலாம். இன்னல் அரப நிச்சயமாக அரபுகள், லி உம்மீயத்திஹிம் அவர்களுடைய உம்மீயத் எனும் தன்மையின் காரணமாக. உம்மீயத்னா எனது? எழுத படிக்க தெரியாத ஒரு தன்மை. இதற்கு பெயர் தான் உம்மீயத் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதுவதற்கும் படிப்பதற்கும் அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு பேர் தான் உம்மீயத். அப்போ அந்த அரபுகளினுடைய உம்மீயத்து எனும் அந்த தன்மையின் காரணமாக கானு அவர்கள் ஆகியிருந்தார்கள் யஅ்தமிதூன நம்புபவர்களாக. எதன் மீது நம்புபவர்களாக? அலா ஸாக்கிரத்திஹிம் அவர்களினுடைய ஸாக்கிரத்தின் மீது. ஸாக்கிரத் அப்படின்னா நமக்கு அர்த்தம் சொல்லி தருவாங்க. மனிதனினுடைய மனன சக்திக்கு தான் ஸாக்கிரத் அப்படிங்குவாங்க. ஒரு மனிதனினுடைய மனனத்திற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடியதான ஒரு குவத், ஒரு சக்திக்கு பேர் தான் ஸாக்கிரத், அதாவது மனன சக்தி. அப்ப அந்த அரபுகள் ஆகியிருந்தார்கள் யஅ்தமிதூன அலா ஸாக்கிரத்திஹிம் வஹதஹா அவர்களினுடைய அந்த மனன சக்தியின் மீது நம்புபவர்களாக. வஹதஹானா அந்த மரண சக்தியின் மீது மட்டுமே. ஸாக்கிரத்திஹிம் வஹதஹான்னு சேர்த்து நம்ம வாசிக்கணும். இந்த வஹதஹா அப்படின்னா இந்த ஹாவுடைய மர்ஜிஇ ஸாக்கிரத். வஹத அப்படின்னா பொதுவா கிதாபுகள்ல முன்ஃபரிதன் அர்த்தம் கொடுப்பாங்க, தனியான நிலையில் அப்படின்னு. நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையோடு சேர்க்கும் பொழுது மட்டும்னு சேர்த்துக்குவோம். இங்க சேர்த்த மாதிரி என்னது? அவர்களுடைய மனன சக்தியின் மீது மட்டும் அப்படின்னு நாம சேர்த்துக்குவோம். இப்ப பாருங்க, அவர்களுடைய மனன சக்தியின் மீது மட்டுமே நம்புபவர்களாக அந்த அரபுகளாகி இருந்தார்கள். எது விஷயத்தில் நம்புவாங்க? ஃபீமா யுரீதூன ஹிஃபுலஹு எதை மனனம் செய்வதை. இந்த ஹூவுடைய லமீரு எங்க கொண்டு போகணும்? இந்த மா எனும் அந்த மௌசூலை பார்த்து, இஸ்மு மௌசூலை பார்த்து கொண்டு போகணும்.
யுரீதூன உடைய ஃபாயிலது இந்த அரபுகள். அப்போ எதை மனனம் செய்வதை அந்த அரபுகள் நாடுகிறார்களோ அந்த ஒன்றிலே அவர்களினுடைய மனன சக்தியின் மீது மட்டுமே நம்புபவர்களாக அந்த அரபுகள் ஆகியிருந்தார்கள். காரணம், அவர்கள் உம்மியத், அதாவது அவர்களிடத்தில் இருக்கக்கூடியதான அந்த உம்மியத்து என்னும் அந்த தன்மை, எழுத படிக்க அறியாமல் இருக்குதல்ங்கிற தன்மையின் காரணமாக. எனவே ஃபலம் தக்குனில் ஹாஜத்து, தேவை ஆகவில்லை. எனவே தேவை ஆகவில்லை. மாசத்தன், எப்படியாக, தீவிரமானதாக ஆகவில்லை. இலா ததுவீனில் ஹதீசி, ஹதீஸை ஒன்று சேர்ப்பதன் பக்கம் தீவிரமானதாக தேவை ஆகவில்லை. ஏன்னா அவங்க தங்களுடைய மனன சக்தியை மட்டுமே நாடிக்கொண்டிருந்ததுனால அவங்களுக்கு என்ன தேவைப்படலைன்னா ஹதீஸை எழுதி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு தேவை அவங்களுக்கு அவசரமாக உண்டாகல. லாசியமா, இன்னும் குறிப்பாக இன்னல் கித்ப அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம லம் யுரஃப். இங்க வந்து அன்ன அப்படிங்கிற மாதிரி பதியப்பட்டிருக்கு. இது ஒரு அச்சுப்பிழையாக இருக்கும். இன்ன அப்படின்னு தான் நாம வாசிக்கணும். இங்கே நாம இன்னன்னு தான் வாசிச்சோம். பொதுவா இன்ன அன்ன உடைய அந்த விஷயங்களை சொல்லி தருவாங்க. ஒரு ஜும்லாபினுடைய ஒரு வாக்கியத்தினுடைய துவக்கத்துல வருகிற பொழுது அது இன்னன்னு தான் வாசிக்கணுங்குவாங்க. அதனாலதான் நாம இங்க தெளிவா போட்டிருக்காங்க இன்னஹத்தி மாம அப்படின்னு. அதை தொடர்ந்து வந்த இடத்துல இன்ன சஹாபத்த. அப்ப அதே மாதிரி இங்கேயும் இன்னல் அரப, அங்க அத்துவு செய்யப்படக்கூடியதுதான் அவ இன்னல் கிதுப என்பதும். அப்ப இங்க இன்னதான் நமக்கு பொருத்தமானதாகவும் சரியாகவும் தெரிகிறது. அப்ப அன்ன என்று வந்தது ஒரு நுசுகா பிழை, அச்சு பிழையாக பார்க்கலாம். ஒருவேளை இதை நாம சரிப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு நாம சில தவீலுகள் கொடுத்துதான் சரிப்படுத்துற மாதிரி வரும். இந்த அலில் அஸ்பாபி தாலியா அப்படின்னு இருக்கும். பின்வரும் காரணங்களுக்காக அப்படிங்கிற பட்சத்துல அது என்ன காரணங்கள் அப்படின்னு இங்கிருந்து இந்த ஒட்டுமொத்த ஜும்லாக்களையும் அனைத்தையுமே நாம பதிலாக்கும் பொழுது வேணா அன்ன அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேயும் அன்ன சொஹாபத்தை, அதே மாதிரி அன்னல் அரப வ அன்னல் கிதுபன்னு வரும். இது நம்ம பெரிய ஒரு தவில் கொடுத்து விளக்கம் கொடுத்து கொண்டு வர மாதிரி இருக்கிறதுனால நமக்கு உரிய தெளிவான முறையான சட்டத்தின்படி நாம இன்னன்னு வாசிக்கிறது தான் நமக்கு பொருத்தமானதாக தெரிகிறது. அதே மாதிரி இன்ன சொஹாபத்தை என்றும் அதே மாதிரி இன்னல் அரப என்றும் அதே மாதிரி இன்னல் கிதுப என்று வாசிக்கிறது தான் நமக்கு பொருத்தமானதாக தெரிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பொய் என்பதாகிறது லம் யுரஃப், அறியப்படவில்லை, வலம் யகுன், ஆகவில்லை, யஹ்துரு பிபாலி அஹதின், எந்த ஒருவருடைய உள்ளத்திலேயும், இந்த பாவுக்கு ஃபியுடைய அர்த்தம் வைக்கலாம், எந்த ஒருவருடைய உள்ளத்திலேயும் ஊசலாடக்கூடியதாகவும் அது ஆகவில்லை. அந்த கிதுபு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது உண்டான அந்த பொய் என்பது ஆகவில்லை. என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த அரபுகள் எழுதி வைப்பதன் பக்கம் அவங்க தேவையாகல. ஏன்னா அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா மனன சக்தியின் மீதே முழு நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது போய் ஒரு பொய்யான செய்தி பரப்பப்படுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வேற யாராவது வந்து சொல்லுவார்களா, அதெல்லாம் அப்படியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல இருந்தாங்க. அப்படி ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஒரு பொய்யான செய்தி நிகழ்வதுங்கிறதே அதுவரை அறியப்படாத, யாருடைய உள்ளத்திலேயும் அதை குறித்த ஒரு ஊசலாட்டம் கூட இல்லாத ஒரு நிலையில தான் அன்றைய அரபு மக்களான சஹாபா பெருமக்கள் இருந்தாங்க. அப்ப இந்த காரணத்தினாலும் தான் ஹதீஸ் என்பது எழுதி வைக்கப்பட ஒன்று சேர்க்கப்படவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயும் அதே போன்று ஹலீஃபாக்களுடைய காலத்திலேயும் ஹதீஸ் என்பது எழுதி ஒன்று சேர்க்கப்படவில்லை என்று இந்த 4வது காரணத்தை நமக்கு சொல்லித் தராங்க முசன்னிஃப் அவர்கள். அப்ப இதுவரைக்கும் நாம 4 காரணங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய காலத்திலேயும் அவர்களுடைய சஹாபாக்களான அந்த ஹலீஃபாக்களினுடைய காலத்திலேயும் ஏன் ஹதீஸு ஒன்று சேர்க்கப்படவில்லை என்பதற்குரிய 4 காரணங்களை எல்லாம் நாம பார்த்துட்டோம். அதே போன்று அதற்கு முன்பாக இதனுடைய விளக்கங்களை நாம பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்து வரக்கூடிய 5வது காரணத்தையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய இன்னும் ஒரு சில செய்திகளையும் நாம அடுத்த பாடத்திலே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.